வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு January 11, 2025 ரிப்போர்ட் கார்ட் ஃபார் லாஸ்ட் ஒரு 1 month ஆர் ஸோ. நம்ம அகாடமியில் லாஸ்ட் 1 monthல நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், லாஸ்ட் ரிப்போர்ட் கார்டோட அப்டேட் இந்த ரிப்போர்ட் கார்டு. நான் ஜென்ரலாகவே எவ்ரி மந்த் ரிப்போர்ட் கார்டு போட்டுன்னு இருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் புரியும். ரிப்போர்ட் கார்டு எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஷுட் நோ அகாடமிஸில் என்னென்ன கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன பேட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பட் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க ரொம்ப க்ளோஸாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ரொம்ப சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அதை பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. சில பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் காசை கட்டிட்டேன், எனக்கு இந்த இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு சிஏ பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறாங்க. உங்களுக்கு சிஏ பற்றி தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா 11ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கே சிஏ பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். நான் படிக்கும்போது என் கூடயே இருப்பாங்க. நான் என்ன படிக்கிறேன், எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எனக்கு எந்த சாப்டர் கஷ்டம், எந்த சப்ஜெக்ட் கஷ்டன்றதெல்லாம் அவங்க ரொம்ப க்ளோஸாகவே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்டாக கேட்க வேண்டியது கடமை. காசு கட்டிட்டேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி வயசு கிட்டத்தட்ட 66. ஸோ நான் சிஏ படிக்கும்போது மேபி எங்கள் அம்மா வந்து சம்வேர் அரௌண்டு 50s இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கெல்லாம் வந்துட்டு பசங்களோட அப்பா அம்மா வந்து 50s கூட இல்லை, லேட் 40s கூட இல்லை, மிட் 40s இருக்கீங்க அப்படின்னா 42, 43 ஏஜில், அது கூட இல்லை. சில பேருக்குலாம் இன்னும் கம்மி வயசு. எங்கள் அம்மா, நாங்களாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு லேட் மேரேஜ், நான் லேட்டாக பிறந்த பையன் வேற. ஸோ எங்கள் அம்மாவே அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து early 40s, மிட் 40s இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து இன்னுமே பெட்டராக கேர் எடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்கள்லாம் வந்து படித்தவங்களா இருப்பீங்க, நிறைய பேரண்ட்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பீங்க. நீங்கள் வந்து பசங்களை க்ளோஸாகவே மானிட்டர் பண்ணலாம். ஈவன் தோ யூ மே நாட் பி ரிலேட்டட் டு காமர்ஸ், நீங்கள் பண்ணணுன்றதுனால தான் நான் திருப்பி இந்த ரிப்போர்ட் கார்டு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணனா கூட இந்த ரிப்போர்ட் கார்டு மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தை நீங்கள் கேட்கலாம். சரி, கம்மிங் பேக் டு ரிப்போர்ட் கார்டு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு லெட் அஸ் கம் ஃப்ரம் இன்டர், சிஏ இன்டர். சிஏ இன்டருக்கு ஜூன் அண்ட் செப்டம்பர் 2 பேட்ச் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஜூன் பேட்சை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் முடிச்சாச்சு, ஜிஎஸ்டி முடிச்சாச்சு, காஸ்டிங் முடிச்சாச்சு, லா முடிச்சாச்சு. இப்போ கரண்டாக வந்து டிடி போய்கிட்டு இருக்கு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் எண்டு ஆகிடும் டிடி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது January 24 ஆடிட்டிங் ஆரம்பிக்க போகிறேன். February எண்டு இல்லைனா March 1st வீக்லேருந்து எஸ்எம் ஆரம்பிப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ எஃப்எம் போய்கிட்டு இருக்கு, அவங்க எவ்ரிடே மார்னிங் எஃப்எம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்ஐ வந்து அவங்க February 2nd வீக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஆடிட்டிங் வந்து February லாஸ்ட் வீக்கில் முடிச்சிருவாங்க. June 25 பேட்சை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு 2 தடவை டெஸ்ட் எழுதியாச்சு, காஸ்டிங்க்கு 2 தடவை டெஸ்ட் எழுதியாச்சு, ஜிஎஸ்டிக்கு 1 தடவை டெஸ்ட் எழுதியாச்சு. இன்னொரு தடவை டெஸ்ட்டை வந்து இந்த மந்த் எண்டில் கொடுப்பேன். காஸ்டிங்க்கு இன்னொரு தடவை டெஸ்ட் கூட எழுதணும்னு சொல்கிறாங்க, அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் கொடுக்கலான்னு இருக்கேன். லாக் வந்து இந்த மாதம் 20 இல்லைனா 21 டெஸ்ட் எழுத போகிறாங்க, June 25 பேட்சை பொறுத்த வரைக்கும். September 25 பேட்சை பொறுத்த வரைக்கும் இன்டரில் அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த மந்த் எண்டில் டெஸ்ட் இருக்குது, முடிச்சிட்டோம். மந்த் எண்டில் டெஸ்ட் எழுத போகிறோம். லாக்கு இந்த மாதத்தோட 20, 21 டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. டைரக்ட் டேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஒரு மேபி ஒரு மே மாதத்தில் அந்த மாதிரி டைமில் வி வில் பி ஸ்டார்டிங் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு மனசில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு குரூப் 2 கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது, ஆடிட்டிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் எஸ்எம் கிளாஸு. அவங்களுக்கு காஸ்டிங் அண்ட் எஃப்எம் வந்து ஒரு மே, ஜூன், ஜூலை அதில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தி பிளான் இஸ். அண்ட் ஃபவுண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் May 25 பேட்ச் பசங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் 3 சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தே வில் பி ரைட்டிங் போர்டு எக்ஸாம். அண்ட் பிகாஸ் May 25 பேட்சில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ தே வில் பி ரைட்டிங் போர்டு எக்ஸாம் அண்ட் கமிங் பேக். அந்த ஒரு மாதத்தில் அவங்க வந்து இந்த 4th சப்ஜெக்டான எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு மீதி 3 சப்ஜெக்டான ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு தே வில் பி கோயிங் ஃபார் எக்ஸாமினேஷன். சில பேர் வந்து 4 சப்ஜெக்ட்டுமே முடிச்சு வச்சுருக்காங்க.
they will be revising all the 4 subjects and they will be writing examination and they will go for ICA exam. இது வந்து மேயை பொறுத்த வரைக்கும். ஜூனை பொறுத்த வரைக்கும், அதாவது அடுத்த வருஷத்தோட ஜூன் 26, அதாவது இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸு, மேக்ஸ், லா முடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட பிளான் என்னன்னா, பை குவார்டர்லி எக்ஸாம் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், இப்போ 11th படிச்சிருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தட் பேட்ச் வில் பி த ஃப்ளாக்ஷிப் பேட்ச் ஆஃப் அவர் அகாடமி. தட் இஸ் May 26 பேட்ச். அந்த பேட்ச் வந்து தெரிக்க விடலாமான்ற மாதிரி இருக்கும். அந்த பேட்ச்ல ஆல்மோஸ்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 80% ரிசல்ட்ஸ். சொன்னாலே சிரிப்பாக இருக்கும், ஆனால் அது பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம 66% வரைக்கும் ஹையஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த May 25 பேட்ச்லேயே அதை கிராஸ் பண்ணிடுவோம் நான் நினைக்கிறேன். 60%, 66% ரிசல்ட்டை May 25 பேட்ச்லேயே கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ திஸ் டைம் வி கேன் பி எக்ஸ்பெக்டிங் 68 to 70% ரிசல்ட்னு நினைக்கிறேன். அதாவது May 25 பேட்ச்லேயே. அதோடு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் அடுத்த பேட்சை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் May 26 பேட்சை பொறுத்த வரைக்கும். அவனுங்க தீயா படிக்கிறானுங்க, வேற லெவலில் படிக்கிறானுங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் அப் டு இன்டர் அண்ட் ஃபவுண்டேஷன். அடுத்தது ஃபைனலை கம்பேர் பண்ணும்போது, ஃபைனல் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இப்போது செப்டம்பர் எக்ஸாம் முடித்தாங்களோ அண்ட் ஜூன் எக்ஸாம் முடித்தாங்களோ, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் SPOM எக்ஸாமினேஷன். அதுவும் செட் A முடிச்சிட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட் B கூட முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆடிட்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஆடிட்டிங் கிளாஸ் வந்து இன்னொரு 6 to 7 கிளாஸஸில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மந்த் முடிஞ்சிடும் CA ஃபைனல் ஆடிட்டிங் லைவ் ஜூம் பேட்ச். அண்ட் வாட் இஸ் த ஃபியூச்சர் பேட்ச் ஸ்டார்டிங் அப்படின்னும் போது, June 25க்கு Group 2 லைவ் வித் ரெக்கார்டட் பேட்ச் வந்துட்டு 24th ஆஃப் திஸ் மந்த் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் Group 1 எடுத்தவங்க ரெக்கார்டட் எடுக்கணும். Group 2 வந்து லைவ் வித் ரெக்கார்டட், சில சப்ஜெக்ட் லைவ், சில சப்ஜெக்ட் ரெக்கார்டட் போகலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் நம்மளோட CA ஃபைனல் பசங்க இப்போது SFMO இல்லைனா FRO படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து November 26 இல்லைனா May 27 பசங்க. ஸோ திஸ் இஸ் தி அப்டேட் ஃபார் திஸ் திங். அடுத்த அப்டேட் பார்க்க வரைக்கும் நீங்களும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ்லாம் பசங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த அட்டம்ப்ட்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க பசங்க. January 25 எக்ஸாமில் இன்டர் பசங்க கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் நம்ம அகாடமியில் எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் பசங்க கிட்டத்தட்ட ஒரு 22 பேரும் இன்னும் எழுதுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் பேரண்ட்ஸை சேர்ந்து. தேங்க்யூ, பாய்.